அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய பலனை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. ஸோ உங்களுடைய ராசிக்கு அதிபதி மற்றும் 8ஆம் பாவகத்திற்கான அதிபதி இந்த செவ்வாய் பகவான். தனுசு ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த கிரகம் 6/12/2025 முதல் 11/2/2026 வரை தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஸோ இந்த காலகட்டங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் அதிபதி அப்படின்னு சொல்லலாங்க. தைரியக்காரர்கள், துணிச்சல் மிக்கவர்கள், சுறுசுறுப்பான நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப தெளிவாக துல்லியமாக சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய நபர்கள், ரொம்ப ஆற்றல் மிக்கவர்கள், தைரியசாலிகள் அப்படின்னே சொல்லலாங்க. தனக்கு ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த ஒரு தடை வந்தாலும் அந்த காரியத்தை கம்பல்சரி செய்து முடிக்கக்கூடிய நபர்களும் இந்த மேசராசிக்காரர்கள் அப்படின்னு. ஆர்வம் மிக்கவர்கள், எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அந்த ஆர்வத்தினால எல்லா வேலையும் டக்குன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை கொண்டவர்கள். கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை என்னோடய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதே கிடையாதுங்க. ஏன்னா எல்லா விதத்துலையும் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. எல்லாத்துக்கும் பார்த்து உதவி பண்ணுறேன். ஆனால் எனக்கு உதவி அப்படின்னு ஒரு விஷயத்தில் யார்கிட்டயாவது கேட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இல்லைங்க, இப்போ என்னால் அதை பண்ண முடியாது, என்னால் இப்போ இதை செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு சொல்லி அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை அப்படியே தட்டி கழித்து போயிட்டே இருக்காங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதே இல்லை. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துட்டுருக்கு? எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் எல்லா திறமைகள் இருந்தும் அந்த திறமைக்கு உண்டான மரியாதை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க. எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன்னா நமக்கு நடந்த விஷயங்கள் அந்த மாதிரிங்க. ஒரு இடத்துல திருமணம் அப்படிங்கிறது ஒன்று செஞ்சுட்டு போன இடத்துலையும் நமக்கு திருமணம் நடந்த நபர்களாலேயும் எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது இல்லை. நம்ம வாழப்போன இடத்துலையும் அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. எல்லாருமே நம்மளை எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை, தேவையில்லாத பழி பாவத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுங்க. எல்லாருமே என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் எல்லா தவறுக்குண்டான ஒரு காரணமே நம்ம தான் அப்படின்னு சொல்லி நம்ம மேலேயே பழி போடுற மாதிரி சூழல் அப்படிங்கிறது. எந்த இடத்துல என்ன தப்பு நடக்குது, எந்த இடத்துல நம்ம என்ன தவறு செஞ்சோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இல்லாமையே இருக்குங்க. எல்லாம் மாறும் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் இன்றைக்கி வரைக்கும் வாழ்க்கையை ஒரு விதத்தில் கொண்டு போயிட்டுருக்கேன். வாழ்க்கையை சரியான சூழ்நிலையில் என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சூழல், எல்லாத்தையுமே குடும்ப சூழ்நிலைக்காக அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிக்கிட்டு குடும்பத்துக்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையல. அதை அமைச்சிக்கிறதுக்காக நிறைய போராட்டங்களையும் சந்திச்சிருந்தேன். நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடந்ததே கிடையாதுங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்துருதுன்னா இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய லெவலே வேறு. எல்லாருமே என்னை விட்டு தள்ளி போகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் சுச்சுவேஷன் மாறிடுச்சு. கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு நல்ல இடத்துல வேலை அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையல. ஸோ இந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளும் ஓடிட்டுருக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய ஒரு சூழல் ஏதாவது ஒரு விதத்தில் மாறாதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நடைபெறுது. பாக்கியஸ்தானம் அப்போ உங்களுடைய ராசிநாதன் பாக்கியஸ்தானத்துக்கு சஞ்சாரம் செய்யும்போது எதிர்பார்த்த சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ரொம்ப நாள் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்கணுங்க, ஒரு வேலையில் ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கணும், இல்லைனா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துறையில் வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த ஒரு சூழல் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நீண்ட நாட்களாக வேலை தேடிட்டு இருக்கிற நபர்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் புதிய வேலை கிடைப்பதற்கான சூழலும் அதில் பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ தொழில் தொடங்குவதற்கான எல்லா ஐடியாஸும் இருக்குங்க. ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருந்தேன், கரெக்டான ஒரு நேரங்காலங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை, எல்லா விஷயத்தையும் நானாக உருவாக்கினது தான். இன்றைக்கி அந்த எண்ணத்துலேயே இன்றைக்கி இதை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் யாருடைய தயவு இல்லாமல் அந்த தொழிலில் சாதித்து காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. அதற்குண்டான ஒரு நல்ல நேரங்காலங்கள் அமையவே மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புதிய தொழிலை தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்போ அல்லது ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த துறையில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறதும் அது மூலமாக நிறைய லாபகரமான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய சப்போர்ட் கிடைக்கும், ஒரு தகப்பன் மூலமாகவோ தாய் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ
நண்பர்கள் மூலமாகவோ தனக்கு கிடைக்க வேண்டிய எதிர்பார்ப்புகள் ரொம்ப நாள் நீண்ட நாளாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க மூலமாக சில உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரு தடையாகவே இருந்துகிட்ருக்குங்க. எல்லா அமைப்புகள் அப்படிங்கிறது வருது, தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டேன், ஆனால் அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் சில முடிவுகள் எடுக்கும்போது எதுவுமே சாதகமாக அமையலை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கை கொடுக்கும். எதிர்பார்த்த சில காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் கூட திருமணம் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். இது வரைக்கும் வீட்டில் யாருமே ஒத்துக்கலைங்க, நாங்கள் என்ன பேசினாலுமே அது சரியான விதத்தில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு யோசிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யங்கள் அப்படிங்கிறது மேலோங்கும். எல்லாம் நல்லபடியாக இருந்துச்சுங்க, திடீர்னு என்ன காரணம்னே தெரியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக மாறிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாக சின்ன விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கி எங்களுக்குள்ளே இன்றைக்கி மிகப்பெரிய பிரிவினைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. சம்மந்தமில்லாத நபர்களுடைய பேச்சுக்கள்லாம் கேட்டு இன்றைக்கி வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை சில தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு சூழல்கள் அப்படிங்கிறது மாறிடுச்சு. இந்த சூழல்னால இன்றைக்கி நாங்கள் 2 பேர் பிரிந்து வாழ்ந்துட்டுருக்குறோம். எல்லா தப்பையும் மறந்து மன்னித்து ஏற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சாலுமே கால சூழ்நிலைகள் அதுக்கு கரெக்டான விதத்தில் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது. நாங்கள் சரின்னு சொன்னால் கூட சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எங்களை பிரிக்கிறதுக்கு மட்டுமே பார்க்குறாங்க. ஸோ நாங்கள் சேர்ந்து வாழவே முடியாதா அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் நீங்கள் 2 பேர் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகும். பிரிந்த நபர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, எதிர்பார்த்த நபர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் தேவையில்லாத விஷயத்தில் பெரிய பிரச்சனையை எண்ணிக்கை ஆளுக்கு ஒரு திசையில் வாழ்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர முடியாதா, நாங்கள் 2 பேரும் பழைய நிலையில் வந்து எங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் துவங்க முடியாதுன்னு யோசிச்சிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இந்த குழந்தை பாக்கியம் மட்டும் கிடச்சிருச்சுன்னா எங்களை விட பாக்கியசாலி வேறு யாருமே இல்லைன்னு யோசிக்கிறவங்களுக்கு, எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற முயற்சியோ, ஒரு வண்டி வாகனம் வாங்கணுங்கிற முயற்சியோ, சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுறவங்களுக்கு கூடிய விரைவில் வீடு கட்டுவதற்கான சில முயற்சிகள் உங்களுக்கு ஒரு படி மேலே வந்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். கண்டிப்பாக வீடு கட்டுவதற்கான சில முயற்சிகள் இந்த நேரத்தில் கை கொடுங்க. சொத்துக்கள் வாங்கிறதுக்கான சேர்க்கை, அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில முயற்சிகள்லாம் இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள், கடனால் தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கடன் வாங்கலை, தேவைக்காக கடன் வாங்கினா அந்த கடன் அடைக்கிறதுக்காக இன்றைக்கி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த கடன் அடைப்பதற்கு இன்னும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கடன் வாங்குற மாதிரி, ஒரு இடத்துல வட்டிக்கு பணம் வாங்கி இந்த பணத்தை கொடுக்குற மாதிரின்னு சொல்லி ரொட்டேஷனில் மட்டுமே போயிட்டுருக்கு. நைட்டும் பகலமாக வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, ஒரு பைசா கூட கையில் நிற்க மாட்டேங்குது, வீண் விரயங்களும் நஷ்டங்களும் தான் ஆகிட்டுருக்குது. கையில் பணத்தை வச்சிருக்கவே முடியல, அந்த பணம் இருந்ததுனா தான் ஒரு வீடு கட்ட முடியும், ஒரு இடம் வாங்க முடியும், ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியும் அப்படிங்கிற யோசனைகள் இருக்குங்க. அதற்குண்டான ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது தேவையில்லாத சில தடைகள் வருது, அதை கரெக்டான விதத்தில் செஞ்சு முடிக்க முடியலன்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் சொந்தமாக ஒரு வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது மேலோங்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. அதே நேரத்தில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சில விவகாரங்கள், ஆரோக்கிய ரீதியாக நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்திச்சிட்டேன். ஆரோக்கிய கெடுதல்கள் அப்படிங்கிறதா இருக்குது. முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லை. எப்போவுமே வந்து சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர் தான் நானுங்க. ஆனால் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் ஆக்டிவாகவே ஒரு சுறுசுறுப்பாக ஒரு வேகம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. உடம்பு டயர்டாக இருக்குங்க, டல்லாக இருக்குது, எந்த வேலையும் ஆர்வமாக செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் உங்கள் ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையுங்க. ரத்தம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. சுகர் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு உண்டானபடி நல்ல ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. கல்வியில் ஒரு நல்ல மேன்மை அப்படிங்கிறது இருக்கும். எதிர்பார்த்த ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அரசு சம்மந்தப்பட்ட துறைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்கள் அதற்குண்டான ஒரு அதிர்ஷ்ட காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லாங்க. நல்ல திறமையான ஒரு படிப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அரசு துறையில் ஒரு நல்ல பதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க.
மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி, வணக்கம்.